என்றேன். அமைதியாக படித்தல். சத்தமாக படித்தல். ஒரு மருத்துவரிடம் 2 சிறுவர்கள் சென்றனர். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கேட்டார். நான் ஒரு கோழியை விழுங்கிவிட்டேன் என்று ஒரு சிறுவன். நான் அதை வெளியிலே எடுத்து விடுவேன் என்றார் மருத்துவர். பின்னர் இன்னொரு சிறுவனிடம் நீ யார், இவருடைய சகோதரனா என்று கேட்டார். இல்லை என்றான் அவன். பின் எதற்காக வந்தாய் என்று மருத்துவர் கேட்டார். அதற்கு அவன் அந்த கோழி என்னுடையது, எனக்கு அது வேண்டும் என்றான். சத்தத்துடன் செயல்பாட்டுடன் படித்தல். ஒரு மருத்துவரிடம் 2 சிறுவர்கள் சென்றனர். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கேட்டார். நான் ஒரு கோழியை விழுங்கிவிட்டேன் என்றான் ஒரு சிறுவன். நான் அதை வெளியிலே எடுத்து விடுவேன் என்றார் மருத்துவர். பின்னர் இன்னொரு சிறுவனிடம் நீ யார், இவருடைய சகோதரனா என்று கேட்டார். இல்லை என்றான் அவன். பின் எதற்காக வந்தாய் என்று மருத்துவர் கேட்டார். அதற்கு அவன் அந்த கோழி என்னுடையது, எனக்கு அது வேண்டும் என்றான். சத்தமாகவும் செயல்பாட்டுடனும் முகபாவனையுடன் படித்தல். ஒரு மருத்துவரிடம் 2 சிறுவர்கள் சென்றனர். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கேட்டார். நான் ஒரு கோழியை விழுங்கிவிட்டேன் என்றான் ஒரு சிறுவன். நான் அதை வெளியிலே எடுத்து விடுவேன் என்றார் மருத்துவர். பின்னர் இன்னொரு சிறுவனிடம் நீ யார், இவருடைய சகோதரனா என்று கேட்டார். இல்லை என்றான் அவன். பின் எதற்காக வந்தாய் என்று மருத்துவர் கேட்டார். அதற்கு அவன் அந்த கோழி என்னுடையது, எனக்கு அது வேண்டும் என்றான். கதையை சுருக்கி கூறுதல். ஒரு மருத்துவரிடம் 2 சிறுவர்கள் சென்றனர். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கேட்டார். நான் ஒரு கோழியை விழுங்கிவிட்டேன் என்றான் ஒரு சிறுவன். நான் அதை வெளியில் எடுத்து விடுவேன் என்றார் மருத்துவர். பின்னர் இன்னொரு சிறுவனிடம் நீ யார், இவருடைய சகோதரனா என்று கேட்டார். இல்லை என்றான் அவன். பின்னர் எதற்காக இங்கு வந்தாய் என்றார் மருத்துவர். அதற்கு அவன் அந்த கோழி என்னுடையது, எனக்கு அது வேண்டும் என்றான். நன்றி.